வாங்க, வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம். ரெட்டை ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா முருங்கைக்கீரையில தோசை சுட போறேன் பாருங்க. அடுப்பத்து வச்சு அட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, ஆமா, சட்டி காஞ்சி போச்சு, எண்ணெய் ஊற்று. நான் ஊத்துறேன். கடலைப்பருப்பு போட்டு ஆட்டிக்கலாம், டேஸ்டாக இருக்கும். சரி, கடலைப்பருப்பு 5 போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டா நல்லா வாசமா இருக்கும். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். சரி, போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். தேவையான பச்சை மிளகா போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். ஆமா, முருங்கைத்தாளை போட்டு வணக்கலாம். அதான் வணக்கலாம். நல்லா போட்டு வணக்கிறதான். அப்படி முருங்கைத்தலை போட்டு இதெல்லாம் செஞ்சு தோசை சுட்டு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுக்கு தான் முருங்கைத்தலை போடுறது. நல்லா வாசமாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லா வணக்கணும். அதான் பாரு வணங்குது பாரு, எப்படி வணங்குது பாரு. நல்லா வணக்கினா தான் பச்சை அடிக்காது. அதனால நல்லா வணக்கி பண்ணும். முருங்கைத்தலை நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி இறக்கி வச்சு கொஞ்சம் ஆட்டிக்கலாம். இந்த மாதிரியே வணக்கி நல்லா கொஞ்சம் ஆட்டுன்னு போட்டு ஆட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வணக்கலாம். நல்ல வெங்காயத்தை கண்ணாடி மாதிரி வணக்கணும். வணக்கி நம்ம தோசை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயம் பாருங்க நல்லா வணக்கிட்டேன். இப்படி நல்லா பொன்னடமாக வந்த பின்னால இறக்கி வச்சு ஆட்டுன்னு மாவில் போட்டுக்கலாம். கரண்ட் இருக்கு, ஆட்டலான்னு போனா அங்கே கரண்ட் இல்லை. சரி, நம்ம வீட்டில் உரல் இருக்குதுல்ல, உரல்லையே ஆட்டிக்கலாம். வா ஆட்டிக்கலாம். அப்படியே 4 சுத்த என்ன ஆறாவது கரண்ட் இல்லையா. நல்லா நெகுன்னு ஆட்டிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். தோசை மாவில் ஆட்டினதை எடுத்து போட்டு கலக்கலாம்.
உப்பு போட்டு நல்லா கலக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தோசை பதத்துக்கு மாவை கலக்கலாம். வணக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க எங்களுக்கு. தோசை பதத்துக்கு நல்லா கலக்கிங்க. மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, தோசை சுட்டுக்கலாம். சரி, சுட்டுக்கலாம். நான் எங்களுக்கு நெய் ஊற்றி விட்றேங்க. உங்களுக்கு தேவையானதா நெய் ஊற்றிங்க, தேவையில்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிங்க. ஒன்றும் பச்சை தெரியல. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்து அடிக்கடி செஞ்சு கொடுமான்னு கேட்பாங்க. நானும் கேட்பேன். நெய் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே விட்டுங்க. நல்லா நெய் விடவும் எப்படி வேகுது பாருங்க. பாருங்க, நல்லா கலராக இருக்குது, பச்சையாக இருக்குது பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதான் இன்னும் 2 போடுன்னா போட மாட்டேங்கிற. இங்கே தானே ஒன்றா தானே ஊற்றி போட முடியும். ஒட்டுக்காக காட்ட எங்கே போட்டோம். சூப்பராக இருக்குது. தோசைக்கு பருப்பு சட்னி வச்சுக்கலாம், சாம்பாரும் வச்சுக்கலாம், எந்த சட்னி வேணாலும் செஞ்சுக்கலாம். எல்லா சட்னியுமே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் தோசைக்கு. பருப்பு சாம்பாருக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது. இல்லை சூப்பர். 2 போடுங்க. சுட்டு வச்சுக்கிறோம். பத்தலை போடுறோம் சாப்பிடு. தோசைன்னா தோசை எத்தனை தோசை. ஆமாம், அதெல்லாம் சூப்பராக இருக்குது. வாரத்தில் 2 நாளைக்கு இந்த மாதிரி சுட்டுட்டாரு. சுடலாம். இப்போ என்ன இது என்ன கொஞ்ச நேரத்தில் சுடுற வேலை தானே. எப்படி அருமையாக இருக்குது பாரு. ஏன்னா நம்ம காட்டில் கிடக்குது முருங்கத்தலை. என்ன பொறிச்சிட்டு வர்றது, ஆட்டுறது, சுடுறது. சூப்பராக இருக்குது. செய்யணும் அத்தாங்கிறது. இது என்ன செஞ்சு போடலாம்.
ஆட்டை விட்டு வந்து அரைச்சிக்கிட்டு வந்து நம்ம ஆட்டை கட்டிக்கிட்டு இருந்து செஞ்சு பண்ணலாம். சரி சரி ம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு. சாயங்கால நேரத்தில் கூட காற்று மழை வர்ற மாதிரி இருந்ததுன்னா குழம்பு வச்சு சோறாகிறது நேரம் இப்படி கூட நான் சுட்டுக்கலாம். குழம்பு மட்டும் இருந்தால் எல்லாரும் செஞ்சுக்கலாம். நெய்யே ஊற்றுனது அப்படியே நெய் வாசனை தூக்குது. ஆமாம் பின்னா கும்மு கும்முன்னு அடிக்குது. நாம்பளே காத்துறோம்ல, அதனால நெய் நல்லா வாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அருமையா இருக்குது. ரெட்டை ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.